ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான சூரிய கிரகணத்துடைய தாக்க பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு பயங்கரமான சூரிய கிரகணமானது நடைபெற இருக்குது. 2026 ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்குது. ஸோ 800 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களுடைய சிறப்பான பார்வையில் இந்த சூரிய கிரகணமானது நடைபெறுது. இந்த சூரிய கிரகணத்தினால தோஷம் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான தோஷ பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது நேர்மறையான ஆற்றல் இந்த பூமியில் நிறைந்து காணப்படும். அதை நாம் நல்லா பயன்படுத்தி ஒரு பரிகாரமும் செய்தோம் என்றால் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பான முறையில் பலன்கள் கிடைக்கும். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு 800 ஆண்டுகளுக்கு பின்னாடி எந்த மாதிரி கிரகநிலைகளில் கிரகணம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கும்ப ராசியில் ராகுவுடைய சேர்க்கையில் சனியுடைய பார்வையில் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையில் இந்த சூரிய கிரகணம் இந்த கிரக அமைப்போடு நடைபெறுது. அதனால தான் இந்த கிரகணத்துடைய தோஷமானது அதிகமாக காணப்படுது. இந்த கிரகணம் இந்தியாவில் காணப்படாது, இருந்தாலும் கிரகண தோஷமானது ஏற்படும். ஸோ கிரகண தோஷம் ஏற்படுறதுனால கிரகணத்தினால இதெல்லாம் உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான கிரகண பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இயற்கையாகவே கற்பூரம் போன்று சற்றென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. சிறு வயது முதலேயே இந்த ஆற்றலை பெற்றிருப்பீங்க. பெரிய சிக்கலான விஷயத்தை கூட சாதாரணமாக கையாள்வீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சிறப்பு பலன்களாக கிரகண தோஷ பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் சக ஊழியர் ஒருவரால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இது வரைக்கும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வந்திருக்கும். அதனால் வேலையில் நிறைய முரண்பாடு ஏற்பட்டு வேலையை விட்டுறலாமா அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி யோசித்த உங்கள் மனநிலையில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. ஏன்னா உங்கள் கூட சக ஊழியர்கள் பிரச்சனை கொடுத்தாங்கள்ல, அவங்களே இப்போ உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறாங்க. அதனால் அவங்க வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஸோ இந்த மாதிரி கிரகணத்தினால ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நன்மை ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி முயற்சி பண்ணுவதும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சக ஊழியர்கள் ஒருவரால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். நீங்களே ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த கிரகணத்தினால சொந்த தொழில் செய்பவர்கள் இனி கிரகணத்தினால முன்னேற்றம் ஏற்பட போகுது. சில்லறை வியாபாரிகள் அதிக முதலீடுகள் செய்வதை தவிருங்க. நீங்கள் உங்களோட சில்லறை வியாபாரத்துக்கேற்ப நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அதிகமான முதலீடு செய்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படும். லாபம் வராதுன்னு சொல்ல வரல, லாபம் வரும், ஆனால் அதிக அளவு லாபம் வராது. அதனால் உங்களுடைய சில்லறை வியாபாரம் என்னவோ அதுக்கு தகுந்தார்வாறு முதலீடு செய்யுங்க. அதையே முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. இது வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கும் தலைவன்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவனாக இருந்தாலும் சரி, தலைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னருக்கு தேவையானதை அவர்களுக்கு அறியாமல் கொடுத்து இந்த கிரகணத்தின் போது நீங்கள் சில சர்ப்ரைஸ் விஷயங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள மகிழ்ச்சியில் நிறைய உறைந்து போகிற அளவுக்கு அதிசயம் நடக்கும்.
இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பிரிந்திருந்த தம்பதிகளிடையே காண வேண்டுங்கிற ஆவலும் பெருகும். ஒரு சில ஜோடிகள்லாம் இந்த மாதிரி பிரிந்திருக்கிறவங்க இந்த கிரகண தோஷத்தால் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் குடும்ப தலைவிகளும் தலைவனும் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க செயல்படுங்க. நீங்கள் எப்படா செயல்படுது அப்படின்னு யோசிக்காமல் சின்னதாக ஏதாவது ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும். அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அழகுக்கு முக்கியத்துவம் தரணும், திறமையிலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். திறமையை ஒரு பக்கம் அக்கறை செலுத்தி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த கிரகணத்தினால நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை பெற்றிட முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறது நியதி. ஸோ அதை நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போக்கினை தவிர்த்து அரசு தேர்வில் கவனம் செலுத்தணும். இப்போ வேறு எக்ஸாம் வேறு வரப்போகுது. நல்ல மதிப்பெண்கள் பெற கூட நட்புகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது கெட்ட சகாக்களுடைய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்துலேயும் முதுகு வலி போகும். ஸோ முதுகு வலி வராமல் இருக்க எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யணும். இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா ஓரளவு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகணத்தினால இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சூரிய கிரகண பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் பரிகாரத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக பயன் பெறுங்க. சரி, பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க சொல்கிறேன். ஒரு வருடத்தில் 4 கிரகணங்கள் நடக்கும். அதன்படி இந்த வருடத்தில் முதல் சூரிய கிரகணமானது இன்னும் சில நாட்களில் நிகழ இருக்குது. இந்திய நேரப்படி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில் 6 மணிக்கு மேலே தொடங்குது சூரிய கிரகணம். இரவு நேரத்தில் முடிவடையுது. மொத்தமாக இந்த சூரிய கிரகணம் 4 மணி நேரம் நீடிக்கும். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் ஆக்சுவலி தெரியாது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இருப்பினும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றல் சரியாக பயன்படுத்தினால் வேண்டிய வரங்களை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யணும். மந்திரம் சித்திக்கும். பணத்தேவையில் சிக்கியிருப்பவங்க, கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த 4 மணி நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ வரவேற்பறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த வழிபாடாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பணத்தேவை, கடன் சுமை நிச்சயம் குறையும். ஒரு டம்ளரில் சீரக தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு சூடு செய்தால் சீரக தண்ணீர் தயாராகிவிடும். அதை வடிகட்டி உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சுத்தமான சந்தனத்தை குறைத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். அந்த சந்தனத்தை 2 உள்ளங்கைகளில் லேசாக பூசிக்கொள்ளுங்கள். இந்த சீரக தண்ணீரை குளித்து விட்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு முதுகுத்தண்டோட நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். பின்பு மகாலட்சுமி மனதில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லுங்கள். இது மகாலட்சுமியின் பிஜ மந்திரம். பணத்தை கொண்டு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மந்திரம். உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கிறதோ அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும். எவ்வளவு பணம் தேவை அந்த பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வருவதாக மனதார எண்ணி சந்தோஷத்தோடு இதை பிஜ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். இந்த பிரச்சனையை மேலே குறிப்பிட்டுள்ள அந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மொத்தமாக 4 மணி நேரம் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது என்றால் கூட கிரகணம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அந்த கிரகண நேரத்தில் 15லிருந்து 20 நிமிடம் இதற்கு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பணப்பிரச்சனை தீரும். இந்த 4 மணி நேரமும் உங்களால் தியான நிலையில் அமர முடியும் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வது உச்சக்கட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்து தீர்த்து வைக்க இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த சூரிய கிரகணத்தின் போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தையும் பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.